நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாவே இருந்தாலுமே இப்ப கமெண்ட்ஸ்லயே வந்து நிறைய பேர் உங்களே வந்து கேட்பாங்க. அப்ப வந்து என் அம்மா என் பாட்டிலாம் வந்து ஒரு சங்கிலிக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த சங்கிலியை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். எங்களுடைய லைஃப்பை நாங்க என்ஜாய் பண்றோம். இதை கூட நாங்க பண்ணக்கூடாதா? மறுபடியும் எங்களை வந்து பின்னோக்கி போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களே கேள்வி கேட்பாங்க. கேள்வி, ஐயோ அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இங்க நிறைய பேர் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பதில் கேளுங்கலாம் இருக்காது. நம்ம அவங்கள பத்தி பேச வரல. இப்போ இன்னொன்னு, நம்ம எந்த ஒரு விஷயமும் நல்லதை மட்டும்தான் எடுத்து சொல்லணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ தயார் நிலைப்படுத்துறாங்கிறதா சொல்லியிருக்கோம். நீ பண்ணாதன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு தான் புரியணும் எது சரி எது தப்புன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது தான். ஒரு கட்டுக்கோப்பா நம்ம வாழ்றோம்னா நம்மளுக்குன்னு இப்போ ஒரு ஆடை எதுக்காக போடுறோம் நம்மளுக்கு தெரியும். ஆடை சுதந்திரம் பத்தி பேசுறப்போ எல்லாமே அவங்க பேசலாம். எங்க அவங்களே போயிட்டு வர சொல்லுங்களேன் ஆடை இல்லாம. அவங்களுக்கே அருவருப்பா இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பதிவுல சொல்லியிருக்கோம். அதனால எல்லாமே ஒரு வரை